ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ கருவாடு தொகை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ சட்டி காயிட்டு எண்ணெய் ஊற்றுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம் போட்டு கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை போட்டு கிண்டி விட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி இது போட்டுக்கிடுவோம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்து பழமாக இருக்குங்க, அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா செஞ்சு வச்சுக்கணும். தக்காளி வெங்காயம் சட்டை வேகட்டும். தக்காளி வெங்காயம் நான் வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கவும் இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். கீரிட்டு சேர்த்துக்கிறோம். அதையும் கிளறி விட்டுக்கிட்டு அதுவும் வேகட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மசாலா பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மிளகாப்பொடி, நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மிளகாப்பொடி பிடிக்கும், நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது மாத்திரம் சரி. இப்போ கலந்து வச்சுக்கிறோம். சித்த பச்சை மிளகா போடுறதுக்கு சித்த வேக விடுவோம். இப்போ மசாலா வெந்துருச்சு. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கிடுவோம். நான் சூட கருவாடு சேர்த்துருக்கேன். நல்லா அலசி வச்சுருக்கோம். அலசி வச்சுட்டு ஒரு கிளறி வச்சுருவோம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நான் கொஞ்சம் குழம்புக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கிரேவியாக கூட வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா இந்த அளவுக்கு கொதிச்சு வருது. நீ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம். நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கேன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.